நம்ம ஸ்கூலில் படிக்கலாம், இல்லை காலேஜில் படிக்கலாம், இல்லை வேலை செஞ்சிட்ருக்கலாம். அந்த இடத்துல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு போவோம், சில காரியங்களை பற்றி பேசுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். தினமும் பைபிள் வாசிச்சுட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி நிறையா நெருங்க நமக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். நம்ம இந்த இடத்துக்கு போகிறது சரியா, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு இருக்கும். இந்த மாதிரி உலக வாழ்க்கைக்கும் ஏசப்பா கூட இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஏசப்பா கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஏசப்பா உமக்கு விரோதமான காரியத்தை நான் எதுவுமே செய்யக்கூடாது, என்னை முழுமையாக உமக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏசப்பா கிட்ட ஒப்படைக்கும் போது ஏசப்பா நம்மளை அவருக்கு பிடிச்ச பிள்ளையாக முழுமையாக மாற்றுவார். சரி, இந்த பாட்டு கேளுங்க. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன் நான்.